ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி நம்ம சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து 1 மந்த் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 1.5 kg ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொட்டுக்கடலை வந்துட்டு 300 கிராம் எடுத்துக்கோங்க 1.5 கிலோவுக்கு. இது நல்லா வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி உளுந்தையும் வந்துட்டு 75 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது 1 கிலோவுக்கு 50 கிராம், 1.5 கிலோவுக்கு 75 கிராம் கணக்கில் எடுத்துகிட்டு அது லைட்டாக சிம்மில் வச்சு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 கிலோவுக்கு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் வந்து 150 கிராம். இது ரொம்ப அதிகமாக போட்டால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகிடும். இது கூடவே வந்துட்டு ஓமம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நான் அரைச்சி வச்சு இந்த பவுடர் இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் தனித்தனியாக காமிச்சேன். இது கூடவே வந்து நீங்கள் இந்த பட்டரையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இந்த அரிசி கூட வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாகவே வந்துட்டு பிசையும் போது கரெக்டாக பதம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து இன்னுமே பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். என்னோடது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். எந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணியை நல்லா ஊற்றி பிசைஞ்சாச்சு. இது இந்த மாதிரி வந்து ஸ்டேஜில் வரும்போது நம்ம வந்துட்டு முறுக்கு புழியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை விட நீங்கள் வந்து டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பொழியும் போது ரொம்ப கஷ்டமாயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட முறுக்கு குழா அம்மா காலத்துலேருந்து தான் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே வரும். அதுவே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுவே எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக போட வேணாம். ரொம்ப ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வச்சு அழுத்தும் போது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ அதனால் இந்த அளவு எடுத்தால் போதும். இப்போ நான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட் வச்சு பண்ணுறது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து ஒரு டிப்ஸு. இந்த மாதிரி பிளேட்டை வச்சு நீங்கள் அழகாக வந்து கடாய்க்குள்ளே போட்டுலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஒரு 4-5 பிளேட் வச்சுட்டு வட்ட ஸ்ட்ரெச்சில் வந்து புழிஞ்சு வச்சுட்டு போட்டுப்போம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு உடனே போட முடியாதுல்ல, புழிய முடியாதுல்ல. அதனால இப்படி வச்சுக்கோங்க. பிளேட்டில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி கூட வந்துட்டு நீங்கள் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட் பாருங்கள். ஆனால் தண்ணி போட்டால் கடாயில் வெடிக்கும். லைட்டாக ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் முறுக்கு உடையாமல் வரும். நல்லா ஆயில் போட்டாச்சு. நல்லா காஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முறுக்கு அந்த தட்டை உள்ளே விட்டுட்டிங்கன்னா அது பாட்டு அழகாக விழுந்துடும். அடுத்ததுலேருந்து உங்களுக்கு வந்து அழகாக அதுவே விழுந்துடும். ஸோ சுட இருக்கும்போது போட்டுருங்க. கடாய் வந்து பெருசாக இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு 4 to 5 முறுக்கு போட்டுக்கலாம் தாராளமாக. நல்லாவே இடம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம முறுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1 minute அப்படியே விடுங்க. விட்டதுக்கப்புறம் முறுக்கு வந்து தானாக மேலே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு கலக்கி விட்டிங்கன்னா எதுவுமே ஒட்டாது. இப்போ முறுக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாவே வந்துட்டு புரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் இதே மாதிரி எல்லா பேட்சையும் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுங்க. இது வந்து அவ்வளவு கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன், இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்து வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் வந்துட்டு இதை அப்பப்போ செஞ்சு வச்சுப்போம். ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். உடைச்சி காமிக்கிறேன். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே பாய். இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய்.